ஹே ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எப்படி இந்த எஸ்எம்பியில், அதாவது இந்த பப்ளிக் மைன்கிராஃப்ட் சர்வரில் நான் எப்படி ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்டார்ட்டாக கிடச்சிது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பண்ணால் ஒரு பப்ளிக் மைன்கிராஃப்ட் சர்வர், அதாவது பப்ளிக்கில் இருக்க யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு மொபைல் பிளேயராக கூட இருக்கலாம், இல்லை ஒரு பிசி பிளேயராக கூட இருக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த எஸ்எம்பி ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இந்த எஸ்எம்பியோட டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் இருக்குது. டிஸ்கார்ட் அப்படின்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த லிங்க்கை தொட்டிங்கன்னா டிஸ்கார்ட் சர்வருக்குள்ள நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். அந்த தாறுமாறு எஸ்எம்பி டிஸ்கார்ட் சர்வருக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஐபி போர்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே எப்பயும் போல் உங்களுக்கு ஐபிஎன் போர்ட் கிடைக்கும். அது மூலிமா நீங்கள் அந்த எஸ்எம்பியில் அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எஸ்எம்பியோட ஸ்பானில் இருந்தேன். அந்த ஸ்பானை நம்ம தான் கட்டணும். அப்புறம் அங்கேருந்து கீழே வரும்போது இங்கே வில்லேஜஸ் இருந்தாங்க. அந்த வில்லேஜஸை கிளிக் வில்லேஜஸ் அப்படின்ற ப்ளகின் மூலமாக க்ரௌச் பண்ணி லாங் ப்ளேஸ் பண்ணால் நம்மளை எடுத்துக்க முடியும். ஸ்டீவ் நம்ம கையில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வில்லேஜஸ். அப்புறம் நம்ம தேவைப்படுற இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ஃபஸ்ட் நீங்கள் வில்லேஜஸை க்ரௌச் பண்ணி லாங் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா கையில் எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவனை தூக்கிட்டு எங்கே வேணாலும் போய்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த வில்லேஜில் வந்து பண்ண நிறைய இடத்துல ஹேபேல்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த ஹேபேல்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணுற ஒர்க்ஸை நான் ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து பண்ண ஒரு பிளேயர் இருந்தார், FreeCWLன்னு. இது யாருன்னு தெரில. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து விளையாடலாம், யாராலும் வந்து விளையாடலாம். நிறைய பேர் இந்த எஸ்எம்பி இருக்காங்க. ஸோ 4 அடிட்டு இருக்கும்போது வந்து பண்ணால் ஒரு 8 பேர் கிட்டே இருந்தாங்க. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் போக போக ஒரு 20 பிளேஸ் கிட்டலாம் வந்தாங்க. ஸோ ஓகேங்களா, இந்த ஹேபேல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஹேபேல் வச்சு நம்ம பிரெட் ரெடி பண்ண முடியும். இதை பிரெட் யூஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் மைனிங்க்கு அதுக்கெலாம் போக முடியும். ஸோ அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வந்து பண்ணால் பன்னிகளை கொண்டேன். ஏன்னா இந்த பன்னிகளை வச்சு தான் நம்ம ஃபுட் கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு பன்னியாக நிறைய பன்னியை வந்து கொண்டுட்டு இருந்தேன். அதை நீங்கள் இப்போ ஒரு மாண்டேஜ் மாதிரி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தேவைப்பட்ட எல்லா ஃபுட்ஸையும் எடுத்துகிட்டு நான் வந்து பண்ண மைனிங் போடல நைட் விஷன் டெக்ஸ்சர் பேக்கை ஆன் பண்ணிட்டு வந்துட்டேன். நைட் விஷன் டெக்ஸ்சர் பேக்கை ஜாவா பிளேஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் இந்த விசாட்ரேஃப் அவங்களாம் பார்த்தீங்கன்னா கேவில் வந்து பண்ணால் விளையாடும்போது மைனிங் போகும்போது நைட் விஷன் டெக்ஸ்சர் பேக் ஆன் பண்ணிட்டா உள்ளே என்ன இருக்குன்னு நல்லா கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா கேவுக்குள்ளே டீப்பாக வரும்போது அயன் கண்டுபிடிச்சேன். நான் ஃபஸ்ட் நம்மளுக்கு நிறைய அயன் தேவைப்படுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்ச எல்லா அயனையும் நான் வந்து பண்ணால் மைன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த எஸ்எம்பியில் வந்து பண்ணால் ஒரு பயங்கரமான ப்ளகின் இருக்குது. அது பேர் தான் வெயின் மைனர். நீங்கள் க்ரௌச் பண்ணிவிட்டு அதாவது உக்காந்துட்டு நீங்கள் வந்து உடச்சிங்க அப்படின்னா மொத்தமாக அந்த அயன் வெயினில் இருக்க எல்லா அயனும் கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 9 அயன் இருக்கா, நான் ஒரே அயன் தான் பிரேக் பண்ணேன், ஆனால் மொத்தமாக வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எஸ்எம்பியில் என்னோடய ஃபர்ஸ்ட் டைமண்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் இன்னும் உள்ள பக்கம் இன்னும் நிறைய டைமண்ட்ஸ் கிடச்சிது. அப்போ இந்த சைடில் இன்னும் நிறைய டைமண்ட்ஸ் கிடச்சிது. இந்த வெயின் மைனர் ப்ளகின்னால சீக்கிரம் மைண்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி நைட் விஷன் இருக்கிறதுனால டைமண்ட்ஸ் எங்கேயாவது இருந்துச்சுன்னா கூட நல்லா கண்ணுக்கு காட்ட தெரியுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே போயிட்டு இருக்கும்போது தான் இந்த இடத்துல ஒரு பிளேயர் இருக்கிறத பார்த்தேன். சரி, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அங்கே ஜாம்பி மாப்ஸ் பண்ண இருந்துச்சு. அங்கேருந்து ஜாம்பிஸ் எல்லாத்தையும் நான் கொண்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம், அதே மாதிரி இந்த செஸ்ட்டில் இருக்க என்ன கிடைக்கும் அப்படி லூட் பண்ணலான்ட்டு ஃபியூச்சரில் இருந்து ஜாம்பிஸ் பண்ணி எக்ஸ்பிக்கு யூஸ் ஆகுன்ட்டு அங்கேருந்து ஜாம்பிஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருந்தேன். ஆனால் இந்த எஸ்எம்பியில் என்னன்னு தெரியல, இந்த ஜாம்பிஸ் கொல்லும்போது மட்டும் லைட்டாக லேக் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த ஜாம்பியை கொல்றதுக்காக வந்துட்டார், நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் செஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கோல்டன் ஆப்பிள் 2 என்சான்மெண்ட்டும் வந்துச்சு. அதாவது ஸ்வீப்பிங் எஜ் 1ம் இன்னொரு என்சான்மெண்ட் சரியாக பார்க்கல, ஸ்வீப்பிங் எஜ் 1ம் லூட்டிங் 1 என்சான்மெண்ட்ஸும் கிடச்சிருக்கு. ஸோ நைஸ். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தால் இன்னொரு சைடு 2 டைமண்ட்ஸ் பார்த்தேன். திரும்ப க்ரௌச் பண்ணிவிட்டு இது பண்ணேன், டைமண்ட்ஸ் கிடச்சிது. அப்புறம் மொத்தமாக நம்ம இப்போ 32 டைமண்ட்ஸ் இருக்குது. இது மூலயமா ஒரு ஃபுல் டைமண்ட் ஆர்மர் செஞ்சுக்க முடியும். ஸோ எஸ்எம்பியில் ஸ்டார்ட் ஆனோடனே நம்ம டைமண்ட் ஆர்மர் செஞ்சுட்டோம். ஸோ இதுதான் ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்டார்ட். ஏன்னா நிறைய பேர் இப்போ தான் வந்து அயன் ஆர்மர் செஞ்சுட்டு இருந்தாங்க, அதுக்குலாம் டைமண்ட் ஆர்மரே செஞ்சுட்டேன். ஸோ ஓகே, கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு டைமண்ட் ஆர்மர் செஞ்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த எஸ்எம்பியில் எப்படி ஒரு பேஸ் கட்டுறேன் அதை பற்றி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த எஸ்எம்பியில் ஒரு பயங்கரமான பேஸை கட்டணும். அது மட்டும் இல்லாமல் நெதரைட் ஆர்மர் நெக்ஸ்ட் வீடியோவில் மாறுறோம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம எல்லா டைமண்ட் ஃபுல்லாக டைமண்ட் ஆர்மர் மாறிடலாம். கார்மி வித் டைமண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டும் கிடச்சிருச்சு. எஸ், அதான் கைஸ், ஃபுல் டைமண்ட் ஆர்மருக்கு தேவைப்படுறது எடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 8 டைமண்ட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, ஃபுல் டைமண்ட் ஆர்மர் போட்டுக்கலாம். அவ்வளோதான் கைஸ், ஃபுல் டைமண்ட் ஆர்மர் எடுத்தாச்சு. ஸோ அப்புறம் அங்கேருந்து நான் வந்து பண்ணால் மைனிங்கை முடிச்சுட்டு ஸ்பானுக்கு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த பப்ளிக் மைன்கிராஃப்ட் எஸ்எம்பியை நீங்களும் மறக்காமல் ஜாயின் பண்ணுவீங்க. பை கைஸ்.